ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20யோட வார்ம் மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஸ்ரீலங்காவுக்கும் நெதர்லாண்டுக்கும் இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து இருக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், வென்யூ ப்ராக்ரஸ், பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிளேயிங் லெவனில் யார் வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரவுண்டோட சென்ட்ரல் ப்ரோவோடைய பிச்சு வந்து இனிஷியலாக பவர் பிளேயில் நல்ல பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலர்ஸுக்கும் பின்னாடி சப்போர்ட் ஆகுது. பேட்டர்ஸ் மேலே அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பின்னாடி ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்களே இங்கே பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸில் 11 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கட்டர்ஸ் போடுறவங்க, வேரியேஷன் போடுறவங்க இங்கே வந்து நிறைய அந்த மாதிரியானவங்க விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸில் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க வந்து 11, செகண்ட் வின் பண்ணவங்க வந்து 4 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 153 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 152 116 3 டைம்ஸ், 172 189 6 டைம், 190 வந்து 3 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் 245 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் வந்து நியூசிலாந்து 81 பண்ணியிருக்காங்க. வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த பிச்சோட கண்டிஷனும் உங்களுடைய பிளேயர்ஸோட இதுவும் கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்தியா வந்து அங்கே மேட்ச் பிளே பண்ணியிருக்கிறாங்க ஒரு சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட. அதில் பார்த்தீங்கன்னா 165 ரன் அடிச்சு அதை சேஸ் பண்ணிட்டாங்க. 171 ரன் அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 179க்கு விக்கெட்டே போகாமல் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ல ஸ்பின்னே ஒர்க் ஆகும் போது சேஸ் வந்து ஈஸியாகிடுது. அதே இது ஆகஸ்ட் 2022 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பாருங்க, செகண்ட் இன்னிங்ல ஸ்பின் ஒர்க் ஆகிற பட்சத்தில் அங்கே வந்து சேஸின் டஃப் ஆகுது. ஸோ சேஸின் வந்து ஸ்பின் கண்டிஷனை வச்சு தான் அந்த சேஸின் வந்து பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அந்த பிச்சை பற்றி கரெக்டாக தெரிஞ்சிடலாம். அந்த பிச்சில் வந்து கிராக் இருக்கா, அந்த பிச்சு வந்து ஃபாஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் ஆகுமா, அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஸின் வந்து இங்கே மேக்ஸிமம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ ரீசெண்டாக இங்கே நடந்த லாஸ்ட் 5 மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் 28 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர் ஃபேசர்ஸ் 34 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் வந்து 11ம், செகண்ட் இன்னிங்ஸில் 17ம் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபேசர்ஸ் வந்து 23 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும் தான் இங்கே வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஹெட் டு ஹெட் பார்க்குறப்போ ஸ்ரீலங்கா நெதர்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் 3 மேட்ச் பிளே பண்ணி 3 மேட்சும் நல்லா டாமினேட்டாக வின் பண்ணி நெதர்லாண்டு வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவும் பெரிய அளவுக்கு பண்ணலை. ஆனால் நெதர்லாண்டு வந்து பெரிய பெரிய டீம் கூடயே நல்லா ப்ளே பண்ணி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த T20ல அதே இதை திரும்ப வந்து அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் நெதர்லாந்து பிளேயிங் 11 இப்படி இருக்கலாம். மேக்ஸ் டோவர்ட், மைக்கேல் லெவிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிலி பிரிக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்லெல்லி, எட்வர்ட்ஸ், பரைசி, டேஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேன் பிரிக், அப்புறம் பிரிங்கிள், ஆரியன் டட், வேன் மேக்ரன், அப்புறம் வீவன் கிங்மா. இது போக மேபி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த பிச்சுக்கு தக்கனா மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவுடைய பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ், நிசன்கா, சமர விக்ரமா, அசரங்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ், டுசன் ஷனாக்கா, விஜயகாந்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், அப்புறம் மடசுன்கா, அப்புறம் நம்ம பத்திரானா, அப்புறம் நவன் துஷாரா. இவங்க மேக்சிமம் இந்த பிளேயிங் 11ல் இவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா நெதர்லாண்டு வார்ம் அப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்க வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து ஃபுல்லாக பிளேயிங் 11 வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ வேர்ல்டு கப்புக்கு விளாடுறதுல ஏதாவது ஒரு 2-3 பிளேயரை வந்து ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸை கொண்டு போய் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை எப்படி பவர் பிளே ப்ராக்ரஸ் இருந்திருக்கு இந்த கிரவுண்டில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் 1 விக்கெட் விழுறதுக்கு இந்த கிரவுண்டில் வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் நெதர்லாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா மேபி 2 to 3 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பவுலிங்கில் இங்கே டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் விக்கெட் வந்து இங்கே விழாது ஃபஸ்ட்டு பவர் பிளேயில். இல்லை அப்படின்னா 1 விக்கெட் மட்டும் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்சை பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த அசரங்கா தான் ஹை பர்சன்டேஜில் இப்போ வரை இருக்கிறாரு.
இவர் ஹை பெர்சன்டேஜில் இருக்கார். ஹை பெர்சன்டேஜ் விசி வந்து நெதர்லாண்டில் உள்ளவர் தான் இருக்கிறாங்க. இப்போ வர நெதர்லாண்டில் இருக்கிற அந்த பேஸ்டி லீடி வந்து இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டரில் தான் இருக்கிறாங்க. இவர் ஹை பெர்சன்டேஜ் சி. இப்போ இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து லாஸ்ட் டைம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு கப்பில் நம்ம நெதர்லாண்ட் டீம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நெதர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் டீம் மேக் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஹை பாயிண்ட் கொடுக்கும் அவங்க வின் ஆகிற பட்சத்தில். ஆனால் இந்த இதில் சிவிசி எப்படி வருவாங்க அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டரில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு சிவிசி இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனுக்கு மாறிடும். இது ஒரு டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்லே செக்ஷன் வராமல் பேட்டிங் அண்ட் பவுலிங் இந்த மாதிரி மாற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா ஹசராங்கா ஹை பெர்சன்டேஜ் கேப்டன்ஷிப்பை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா வின் ஆகும்போது இவரை வச்சுட்டு விசியை கூட ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணலாம், இல்லை அவரை சும்மா டீமில் வைக்கலாம். விசியை வந்து நீங்கள் வேறு செக்ஷனில் மாற்றி போடுங்க. இவரை ஹையில் எடுக்கும் போது விசியை பவுலிங்கில் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்லேயே பாருங்கள். இப்போ இவர் வந்து எப்படி இங்கே ப்ளே பண்ணுவார்னா இவர் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணார்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக கூட இந்த கேட்டகரியில் வந்துடுவார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரியில் வந்து மேக்ஸிமம் 10 ரனா வந்து டெத் ஓவர் போடுவாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளே ஓவர் யார் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷாரா இந்த கேமில் இருக்கிறாரு அப்படின்னா துஷாரா பவர் பிளே ஓவர் போடுவார். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மடசுன்கா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவரை போடாததுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா 10 ரானா டி ஷன்கா இவங்க 2 பேரும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ 10 ரானா வந்து இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாரு அப்படின்னா இவர் வந்து நல்ல ஒரு பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா இவர் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் மற்றவங்க டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த விக்கெட்டானது கிடைக்கிறதுக்கானது கொஞ்சம் கம்மியாயிரும் இவருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் 2 பேர் உள்ளே வர்றதுக்கு இவங்க 2 பேருமே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிஸ்க்காக போகிறதா இருந்தால் இவரை 10 ரனாவை மட்டும் எடுத்துகிட்டு இவரை நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். ஆனால் இவர் வந்து பவர் பிளேலையும் ஓவர் போடுவார், டெத் ஓவரும் போடுவார். ஸோ 2 பேருமே வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியில் இப்போ வர 3 பேர் இருக்கிறாங்க. மேபி கண்டிப்பாக மாறலாம். ஏன்னா இந்த தீக்ஷனாக்கு பதிலாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் அவர் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் வேறு இல்லைன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் இந்த துனித்து வெள்ளலாகி அவரை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இவங்க டீமில் ரைட் ஹேண்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஸ்பின்னர் தான் அவரை தான் கொண்டு வருவாங்க. தீக்ஷனா கூட பிளேயே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர் பண்ணுவார், இல்லைன்னா துனித் வெல்லாகே அவர் பண்ணுவார். ஸோ அவங்க 2 பேர் வாய்ப்புக்கு இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் இவர் வந்து சேஃப் பிக்கில் இப்போ வர இருக்கார். இவர் வந்து இவங்க கூட ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆவரேஜ் வந்து சரியில்லை. வென்யூவில் பெருசாக வந்து இவங்க வந்து பண்ணலை. ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளாண்டு கம்மியாக தான் எடுத்துக்கார். ஸோ இவரை நீங்கள் சேஃப் பிக்காக எடுங்க. ஸ்ரீலங்கா வின் ஆகுது அப்படின்னா இவரை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா வின் ஆகிற டீமில் வேணால் ஒரு இதில் வச்சு பாருங்கள். ஆனால் இவர் தான் இந்த கேட்டகரியில் இருக்கிற சேஃப் பிக்கு. இந்த கேட்டகரியில் இத்தனை பேரும் மேக்ஸிமம் பிளேயிங் 11 வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து இப்போ வர யார் ஹை பெர்சன்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அந்த ஹை பெர்சன்ட் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 50 above 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க அந்த இடத்துல உறுதியாக வருவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒருத்தர் தான் இருக்காருன்னா மேபி அவர் கூட ஃபெயிலியர் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் யார் பிளேயிங் 11 வருவாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் ஒரு டவுட்டில் இருக்கும். ஸோ இதில் துஷாரா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டார்னா இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இவர் வேன் மேக்ரன் இவரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் நல்லா போடுவார். இவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு 50க்கு மேலேயே அடிச்சிருக்கிறாரு. இவருடைய இது பார்த்தீங்கன்னா
லேட்டஸ்ட்டாக 60, 33, 30 இந்த மாதிரி ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவங்க மேக்ஸ் டோவண்டுங்கிறவங்க அந்த மலைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒரு 71 வரைக்கும் ஹையர் ஸ்கோர் அடிச்சிருக்கிறாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எட்வர்ட்ஸ் மெண்டிஸில் ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்தே தீர்வாங்க. நீங்கள் வந்து மெண்டிஸை எடுக்கிறதே ஒரு பெட்டரான இது. இவர் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே போடுவார். ஸோ இவர் இல்லைன்னா ஆஞ்சலோ மேத்யூஸில் நீங்கள் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். இவர் வந்து பவுலிங் போடுவார், பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஆனால் பெரிய அளவுக்கு இவங்க கூட அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரிஸ்க் பிக்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அளவுக்கு இவங்க கூட மேட்சே விளையாடலை, இவரோட எப்படி இருக்குங்கிறதே பெரிய அளவுக்கு தெரியாது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 3 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அந்த இன்னிங்ஸ் வைஸ் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இவர் வந்து ஸ்ரீலங்கா லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இவரை நீங்கள் எடுக்கலாம். இவர் வந்து மஸ்டாக கூட உள்ளே வருவார். இப்போ நிசான்காலாம் நம்ம ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நான் லாஸ்ட்டாக பார்த்தும் சொல்கிறேன், இவர வாய்ப்பு இருக்கும். இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போடுவார், இவர் 2 இன்னிங்ஸுமே நல்லா போடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா போடுவார். இவர் வந்து எந்த கண்டிஷனில் இருக்காருன்னா இவர் ஒன்று வந்து ட்ரீம் டீம் வருவார், இல்லை இந்த கேட்டகரியில் இருந்து இவர் ஃப்ளாப் ஆயிடுவார். இவர் ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் இந்த பிரிங்கிள் இவர் வந்து உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் விஜயகாந்த் இவர் வந்து இருக்காருன்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அங்கே இருக்கிற இதில் ரைட் ஹேண்டடாக இருக்கிறதுனால ஒரு விக்கெட் எடுத்துருவார். இவர் வந்து ஒரு ஹிட்டர் தான், இவர் வந்து பெரிய அளவுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சமர விக்ரமா வந்து இவங்க கூட வந்து அந்த அளவுக்கு விளையாண்டுருக்காரா அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் வீக்னஸும் இருக்குது. சமர விக்ரமாக்கும் டாப் ஆர்டர் லாஸ் ஆயிரும். மெண்டிஸையும் நீங்கள் நிசான்கா இல்லை டாப் ஆர்டரில் ப்ளே பண்ணுறவங்கள ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சமர விக்ரமாவை உள்ளே கொண்டு வாங்க. இந்த கேட்டகிரி இந்த 3 பேருக்கு இருக்கிறதுல இருந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து உள்ளே வருவாங்க. வீசிங் வந்து பவுலிங் போட்டார்னா அவரை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேரசி இவர் வந்து நல்லா அடிப்பார், அதே மாதிரி இவரும் பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். இந்த கேட்டகிரியில் இந்த 2 பேரும் வர்றதுக்கான வாய்ப்பும் மேபி நெதர்லாந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் வருவாங்க. பிளேயிங் 11 பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு நியூ பிளேயர் மாதிரி ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்தால் அவங்களில் இப்போ ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேயரை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வின் ஆகிறதுக்கு ஒரு 5 டீம் போட்டிங்கன்னா நெதர்லாண்டு வின் ஆகிறதுக்கு ஒரு 2 டீமாவது போடுங்க. மேக்ஸிமம் அவங்க வின் ஆகும் போது அந்த ரேங்கும் பாயிண்ட்ஸும் கூடும். இது வரைக்கும் ஸ்ரீலங்கா தான் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 50% கீழே சேம் இதுதான், ஒரு 4 to 5 பேர் எஸ்எல்ல எடுங்க, ஜிஎல்ல எடுங்க. அதே மாதிரி எஸ்எல்லுக்கு கேட்டகரி வைஸ் நம்ம சொன்ன அந்த இன்னிங்ஸ் வைஸ் படி அந்த பிளேயரை டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.